அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது பார்த்திங்க அப்படின்னா, தாவேகா கட்சியில் பார்த்திங்கன்னா, எந்த தொகுதி உறுதியாக வெற்றி பெறும், தாவேகா கட்சியில் பார்த்திங்கன்னா எந்த தொகுதி உறுதியாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அதில் ஒரு 2 தொகுதிகளை பற்றி தற்பொழுது பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா, விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறார் அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. அது தொகுதி நிற்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியும். ஆனால் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு 2 தொகுதிகளை பற்றி பார்த்தோம்னா, முதல் தொகுதி பார்த்திங்கன்னா, காரைக்குடி சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் பார்த்திங்க அப்படின்னா, காரைக்குடியில் டாக்டர் பிரபு அப்படிங்கிறவர் ஒருத்தர் தாவேகா கட்சியில் இருக்கிறாரு. கடுமையாக என்ன செய்கிறாருன்னா, களத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜய் கட்சியில் கடுமையாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சில நபர்களில் பார்த்திங்கன்னா, இந்த பிரபு அவர்கள் இருக்கார். ரொம்ப ஒரு எளிமையான நபராக இருக்கார். அவர் டாக்டராக இருந்தாலும் எல்லோருடையும் பழகக்கூடிய நபராக இருக்கார். தொகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது, நல்ல ஒரு பேர் இருக்குது. ரொம்ப பேருக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கார். எண்ணற்ற உதவிகள் பண்ணி தொகுதியில் ஒரு நல்ல ஒரு பேரை உருவாக்கி வச்சுருக்காரு. இந்த தொகுதி காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, பிரபு அவர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக காரைக்குடி தொகுதியை பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த தொகுதி இந்த முறையும் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே காங்கிரஸில் தான் கடந்த 2021 சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த தேர்தல்லையும் 2026 சட்டமன்ற தேர்தல்லையும் காங்கிரஸுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தற்பொழுது உள்ள எம்எல்ஏ அவர்களே மாங்குடி அவர்கள் பார்த்திங்கன்னா, தற்போது அவர்களே திரும்பவும் கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதற்கு அடுத்து இந்த காரைக்குடி தொகுதி ஏன் இவ்வளோ ஃபோக்கஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா, இந்த தொகுதியில் தான் நிற்க போகிறாங்க. அவர் நிற்கிறது பார்த்திங்கன்னா, அவருடைய சொந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். அதனால் இந்த தொகுதியில் அவர் கணிசமாக வாக்குகள் பெறதுக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும். தாவேகாவுக்கும் விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சிக்கும் நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய கட்சிக்கு பார்த்திங்கன்னா, போட்டி ரொம்ப கடுமையாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி பார்த்திங்கன்னா, பிஜேபிக்கு விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா, ராஜா அவர்கள் ஏற்கனவே அவர் காரைக்குடி சட்டமன்றத்தில் இதற்கு முன்னே ஒரு முறை எம்எல்ஏவாக இருந்த நபர் தான். அவருக்கு இந்த தொகுதி 2026 எலெக்ஷனில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் நிற்க வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 வேட்பாளர்கள், அதாவது காங்கிரஸ் சார்பில் பார்த்திங்கன்னா மாங்குடி அவர்கள் வேட்பாளராக நிற்க வாய்ப்பு இருக்குது. தாவேகா சார்பில் பார்த்திங்கன்னா பிரபு அவர்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்திங்கன்னா செந்தமிழன் சீமான் அவர்கள் நிற்கிறாங்க. இங்கே பிஜேபி சார்பில் பார்த்திங்கன்னா ராஜா அவர்கள் நிற்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 முனை போட்டி. இதில் போட்டி அப்படிங்கிறது ஒரு இருமுனை போட்டி அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் பிரபு அவர்களா செந்தமிழன் சீமான் அவர்களா அப்படிங்கிறதான் ஒரு இருமுனை போட்டியை நோக்கி காரைக்குடி சட்டமன்ற தொகுதியானது செல்கிறது. வெற்றி வாய்ப்பு யார் பெறுவார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதற்கு அடுத்து தாவேகாவிற்கு ஒரு பெரும் செல்வாக்குள்ள தொகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியை சொல்லலாம். ஏன் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியை சொல்லலாம்னா, அங்கே பிரபு இருக்கிறது போலவே இங்கே பார்த்திங்க அப்படின்னா, அஜிதா ஆக்னல் அப்படிங்கிற ஒரு பெண்மணி தாவேகாவில் கடுமையாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொகுதியை சுற்றி வராங்க. ஏகப்பட்ட உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொகுதியில் கடுமையாக வேலை செய்கிறாங்க, இறங்கி வேலை செய்கிறாங்க. தொகுதியில் நல்ல ஒரு களப்போராளின்னு சொல்லலாம். அவங்க தாவேகாவில் பார்த்திங்கன்னா வேட்பாளராக நிறுத்தப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க தான் வேட்பாளராக நிறுத்தப்படுவாங்க. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, திமுகவில் பெரும் செல்வாக்கு அவர்கள் தான். தற்பொழுது பார்த்திங்கன்னா சமூக நலத்துறை அமைச்சராக இருக்காங்க திமுகவில். அவங்க தான் திரும்பவும் கேண்டிடேட்டாக திமுக சார்பில் களமிறக்கப்படுதாங்க. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த தொகுதி பிஜேபிக்கு அதிமுக விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால்
பிஜேபி சார்பில் சசிகலா புஷ்பா அவர்கள் வந்து நிற்க வாய்ப்பு இருக்குது. தாவேகா சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அஜிதா ஆக்னல் அவங்க நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 பெண்மணிகள் மும்முனை போட்டி நிலவுது தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அஜிதா ஆக்னலுக்கு வந்து கொஞ்சம் வெற்றி வாய்ப்புங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவேக்காவுக்கு ஒரு நல்ல ஒரு செல்வாக்காக இருக்குது. பல்வேறான காரணிகளும் அதுக்கு என்ன செய்யுது, சாதகமாக இருக்குது தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும். அதனால் கீதா ஜீவனா அஜிதா ஆக்னலாங்கிற இருமுனை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அஜிதா ஆக்னல் அதாவது தாவேக்கா வந்து இந்த தொகுதியை கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. எப்படி தேர்தல் முடிஞ்சுதான் ரிசல்ட் எதை நோக்கி வரும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் தாவேக்கா சார்பில் வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி தொகுதியும் தூத்துக்குடி தொகுதியும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து தற்பொழுது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.